அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நெக்ஸ்ட் வந்து டிஎன்யூஎஸ் சார்பிலிருந்து பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் ஒரு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த தேர்வுக்கு பயணம் வைக்கிற வின்னர்ஸ் அகாடமி சார்பாக நம்ம அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சுக்கு கொஷின் கிரியேட்டர் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ சப்ஜெக்ட் வந்து தமிழ், சயின்ஸு, சோசியலுக்கு வந்து தேவைப்படுது. சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கொஷின் கிரியேட்டராகவும் இருக்கணும், ப்ளஸ் வந்து எடுத்த கொஷின் நீங்களே வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து ரெக்கார்டட் வீடியோஸ் வந்து எங்களுக்கு அனுப்புகிற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் சைக்காலஜிக்கு அப்ளை பண்ணுறவங்க உங்களால் சொல்லிக் கொடுத்து ரெக்கார்டட் வீடியோ அனுப்ப முடியுமா அப்படின்றத யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து கொஷின் வந்து நீங்கள் கொஷின் ப்ளஸ் அதுக்கான ஆப்ஷன் போட்டு ஆன்சர் வந்து நோட் பண்ணி கொடுத்தாலும் வந்து போதுமானதாக இருக்கும். ரைட்டா? ஸோ இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன் ஜாப் தான். ஸோ நீங்கள் எஸ்ஐ எக்ஸாம், பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக அது வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏற்கனவே உங்களுக்கு நீங்கள் வந்து எஸ்ஐ அல்லது பிசி அட்டன் பண்ணவங்களா இருக்கீங்க, ஒரு 3 years அல்லது 4 years ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் நிச்சயமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ரைட்டா? அல்லது ஏற்கனவே ஏதோ ஒரு அகாடமியில் வந்து கொஷின் கிரியேட்டர் ஒர்க் பண்ணிட்டீங்க, அதுவும் குறிப்பாக போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அந்த டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட், அதாவது டிஎன்பிசிக்கு மட்டும் தான் நான் படிக்கிறேன், குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இந்த மாதிரி படிக்கிறேன், எனக்கு எஸ்ஐ அல்லது பிசி அந்த எக்ஸாம் சம்மந்தமான கொஷின் எப்படி கேட்பாங்கன்னே தெரியாது, இது வரைக்கும் நான் அட்டன் பண்ணதில்லை, மாடல் கொஷின் பேப்பர் பார்த்ததில்லை அப்படின்ற ஐடியா இல்லாதவங்க யாரும் அதுக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டாம். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, டிஎன்பிசிக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ண வேண்டாம். ஸோ வந்து கண்டிப்பாக பிசி, எஸ்ஐ பற்றின ஒரு புரிதல் இருக்கணும். இந்த தேர்வுக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க, இதுக்கு முன்னாடி எப்படி கேட்டிருக்காங்க, மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்கணும், அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? ஸோ ஏன்னா அங்கே டிஎன்பிஎஸ்சின்றது வேறு, டிஎன்யூஎஸ்ஆர்பின்றது வேறு. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கு எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத புரிஞ்சவங்களாக இருந்தால் மட்டும் இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ரைட்டா? மேற்கொண்ட விவரங்களை வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா 8012781561 இந்த நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நம்ம அகாடமி நம்பருக்கு வந்து கால் பண்ணியோ அல்லது மெசேஜ் பண்ணியோ மேற்கொண்ட விவரங்களை வந்து கேட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு எப்படி சார் அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அவங்க நேமு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், கான்டாக்ட் நம்பர் இது மாதிரி பேசிக்கான டீட்டெயில் கேட்டிருப்பேன். ஸோ அதை ஃபில் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ அதை பார்த்துட்டு நாங்களே உங்களுக்கு வந்து நாங்கள் கால் பண்ணுவோம். ரைட்டா? ஸோ நீங்கள் பிசி, எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, கொஷின் எடுத்து கொடுக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னா நிச்சயமாக இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் யாராவது வந்து கொஷின் எடுத்து கொடுப்பாங்க போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம்க்குலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.